இந்தியா வர்சஸ் அயர்லாந்து கேம் முடிஞ்சிருச்சுங்க. இந்தியா வந்து கம்ஃபர்டபுளாக அயர்லாண்டை பீட் பண்ணிட்டாங்க. அவங்க வேர்ல்ட் கப் கேம்பெயினை வந்து வின்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. இதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. டாஸை வின் பண்ண ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட்டு வந்து அயர்லாண்டை வந்து பேட்டிங் பண்ண வச்சார். இந்தியாவோட பவுலிங் வந்து சூப்பராக போட்டாங்கங்க. ஹர்ஷிப் சிங் வந்து ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தார். நல்லா ஸ்டார்ட் பண்ணார் ஹர்ஷிப் சிங்கை. பின்னாடி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு ஹர்ஷிப் சிங்கை. அதே மாதிரி முகமது சிராஜும் நல்லா பவுலிங் போட்டார். நம்ம பும்ரா வந்து சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. 3 overs 1 made in 6 runs 2 wicket. பும்ரானா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பிளேயரு. இந்த வேர்ல்ட் கப்பில் அவர் ரொம்ப வெயிட்டில் இருப்பார் இந்தியாவுக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி வந்து மேன் ஆஃப் தி மூமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா தான் இந்தியாவை வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்தார். 4 overs 1 made in 27 runs 3 விக்கெட்டுங்க. சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு ஹார்திக் பாண்டியா. அந்த விக்கெட்டில் வந்து சூப்பராக வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு தான் ரொம்ப சூட் ஆகுது. இந்த விக்கெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவுக்கு. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து இந்தியன் டீமில் வந்து நல்லா வச்சுருக்காங்க. ஹர்ஷிப் சிங் இருக்கார், முகமது சிராஜ் இருக்கார், ஜஸ்வீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா. ஆனால் சிவம் துபேக்கு வந்து பவுலிங் கொடுக்கல. அதான் சிவம் துபே பவுலிங் கொடுக்கலனாலும் இந்த பவுலர்ஸையும் நல்லா போட்டிருந்தாங்க. நல்ல பவுலிங் தான். ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 3 ஸ்பின்னர்ஸை வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு 2 ஸ்பின்னர்ஸை வச்சுருந்தாங்க. 2 ஸ்பின்னர்ஸ்க்குமே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. அயர்லாண்டு வந்து இந்தியாவோட பவுலிங்கை வந்து தாக்கு பிடிக்க முடியல. பால் வந்து க்ளவுடி கண்டிஷனாக இருந்ததுனால ஸ்டார்டிங்கில் ரொம்ப கண்ணாமூன்னு ஸ்விங் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு. லேட்டராக கொஞ்சம் சன்ஷைன் வர இந்தியா டோட்டலாக வந்து அயர்லாண்டு வந்து எவ்வளோ டார்கெட் அடிச்சிருந்தாங்கன்னா 96 தான் அடிச்சிருந்தாங்க. இந்தியாவுக்கு செட் பண்ண வந்து டார்கெட் வந்து 97. ஓப்பனர்ஸ் வந்து இந்தியாவில் சொன்ன மாதிரியே விராட் கோலியும் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் வந்தாங்க. கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க ஓப்பனிங்கில். ஏன்னா பால் வந்து கண்ணாமூன்னு ஸ்விங் ஆகிட்டு இருந்துச்சு. இந்தியன்ஸ் பவுலிங்க்கு எப்படி ஸ்விங் ஆனிச்சோ அதே மாதிரி அயர்லாண்டு பவுலருக்கும் சூப்பராக ஸ்விங் ஆனிச்சு. ரோஹித் சர்மாவுக்கு நல்ல வேலை ஒரு கேட்சை விட்டாங்க. அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா அப்பயே மேட்ச் மாறி இருந்திருக்கும். விராட் கோலி ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாடாதனால டேரெக்டாக அந்த மேட்ச் விளையாண்டதுனால கொஞ்சம் கண்டிஷன் வந்து அவருக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அவரும் வந்து இறங்கி தான் வந்தார், பீட்டன் ஆனார். அப்புறம் இன்னொரு ஷாட் இறங்கி வந்து அடித்தார். நேராக தேர்ட் மேனில் போய் கையில் விழுந்துருச்சு. அந்த விக்கெட்டில் பவுன்ஸும் இருக்குது, நல்லா பேஸும் இருக்குது, நல்லா ஸ்விங்கும் ஆகுனது. நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க, ஒரு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி வந்து ரோஹித் சர்மா டேவாக இருந்திருக்கு போல். அவர் வந்து 52 ரன் 3 6s 4 4s. ஆனால் ரிட்டையர்டை விட்டாயிட்டார். பரவாயில்ல, ரோஹித் சர்மா வந்து சூப்பராக பேட்டிங் பண்ணார். ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து ரோஹித் சர்மாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணது வந்து நம்ம ரிஷப் பந்த் 30 ஆடினார். சூப்பராக பேட்டிங் பண்ணார் ரிஷப் பந்தும். ரோஹித் சர்மாவும் இன்னமேட்டு வர மேட்சஸில் வந்து இந்தியாவை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். இந்தியா வந்து அவங்களோட வேர்ல்ட் கப் கேம்பெயினில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து அயர்லாண்டை பீட் பண்ணி நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்க. இன்னமேட்டு வர மேட்சஸ் தான் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்சஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்னமேட்டு வந்து இந்தியா வந்து எப்படி பண்ண போகிறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜியில் போக போகிறாங்கன்ட்டு. ஆனால் பால் வந்து கண்ணாமூன்னா நாங்கள் ஸ்விங் ஆகுதுங்க. பால் வந்து நல்லா பேஸாகவும் வருது, நல்லா ஸ்விங்காகவும் வருது. அது ரொம்ப வெயிட்லான விஷயமா இருக்காங்க. அந்த நியூயார்க் ஸ்டேடியத்தில் பால் வந்து அன்ஈவன் பவுன்ஸாக சொல்ல முடியாது, நல்லா பவுன்ஸாகவும் ஆகுது, நல்லா ஸ்விங்கும் ஆகாது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப வெயிட்டில் இருக்கும். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அயர்லாண்டு மேட்ச்சில் கேபிட்டலைஸ் பண்ணாங்க. இன்னமேட்டு வர மேட்சஸ்லேயும் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நல்ல மேட்ச்சு. இந்தியாவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட் மேட்ச்சை வந்து ஜெயிச்சிட்டாங்க அயர்லாண்டோட. இன்னமேட்டு டோர்னமெண்ட் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போகும். பார்க்கலாம் இன்னமேட்டு இந்தியா எப்படி அடுத்தடுத்த மேட்ச்லாம் விளாட்றாங்கன்ட்டு.